இந்த இன்னமும் அது வழக்கத்தில் தான் இருந்துகிட்டு இருக்குது. கேரளாவில் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம தான் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே மகர ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு தான் தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் 48 நாட்கள் விரதம் இருந்து தான் மேலே போவாங்க. அப்போ 48 நாட்கள் விரதம் இருந்து மேலே போகிறவங்க மட்டும்தான் அந்த 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 18 படி வழியோடு ஏறி போவாங்க. மற்றவங்கெல்லாம் யானைப்பாதை வழியாக தான் போகிறாங்க. இப்போ எல்லாரும் கீழே போய் பம்பை நதியில் போய் மாலையை போட்டுக்கிட்டு மேலே அதே 18ஆம் படி வழியோடு ஏறி போயிடுறாங்க. இதெல்லாம் காலத்தின் கோலம் வச்சுக்கிடுங்க. அப்போ அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது அவர்கள் உண்மையிலே மகர ஜோதி தெரியுதுன்னு தான் நம்புவாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும், குறிப்பாக அந்த இருக்கிற காட்டுவாசிகளுக்கு தெரியும், டன்னாக கற்பூரத்தை கொண்டு எரிக்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில் காட்டில் லாரி லாரியாக கற்பூரம் கொண்டு போனால் தான் அவ்வளோ எரிய வைக்க முடியும். அப்போ அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது கற்பூர சோதி தானே தவிர இறையாற்றலால் தோன்றின சோதி இல்லைங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். MCR Pure Cotton Club, formals and casual shirts.